எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் பிரெட் பீஸா தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சாஸ் இதெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக பிரெட் பீஸா பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம அப்படியே ஒரிஜினல் பீஸா சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு பிரெட் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சீஸ் ஸ்லைஸு. அதுக்கப்புறம் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு குட்டி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் குடைமிளகா, தக்காளி. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது சீஸ் க்யூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிரேட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை காம்பை கிள்ளிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. மேலே உள்ள தோலை தனியாக போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 4-5 எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை மாதிரியே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மேலே உள்ள தோலை இன்னொரு பவுலில் போட்டுடலாம். இப்படி ஒரு 4-5 மிளகாய் இதை மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை மட்டும் அடித்து எடுத்துடலாம், அந்த மேலே உள்ள தோலை மட்டும். இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், அது நல்லா பொடிஞ்சிருச்சு. அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. கடையிலலாம் வாங்கணும்னு கிடையாது, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டை இதில் துருவி சேர்த்துடணும். நல்லா ஒரு 4-5 பூண்டை இதில் துருவி சேர்த்துருங்க. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஒரு 2 பிரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இன்னும் ப்ரெட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெளியே எடுத்து வச்சுருந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம இதை பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பட்டரை வெளியே எடுத்து வச்சாதான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இல்லைன்னா கட்டியாக இருக்கும், நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அந்த வெண்ணெயை எடுத்து ஒரு நைஃப் வச்சு ப்ரெட் ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுடுங்க. நம்ம எவ்வளோ வெண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அடுத்ததாக பீஸா சாஸ் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்க்கணும். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதை ஃபுல்லாகவே இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதெல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி உங்களோட விஷ் தான். அதுக்கு மேலே தக்காளி, அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம சீஸ் ஸ்லைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் க்யூப் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை கிரேட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு சீஸ் ஸ்லைஸையும் நான் இதில் சேர்த்துடுறேன். எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோ எம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் அடியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அது உருகின உடனே அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்
அப்படியே இது வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சாதான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். எவ்வளோ அழகாக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோன்னா ஃபுல்லாகவே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். திருப்பி ஒரு 2 செகண்ட் நான் மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பீஸா. ஸ்மெல் சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் சுற்றி எவ்வளோ அழகாக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இருக்குது. நம்ம போட்டிருந்த அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.